Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் நம்ம பார்த்தோம் டேபிள்ன்ற கான்செப்ட் எப்படி வேர்டை பயன்படுத்தி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா பேஜஸ்ன்னு சொல்லி உள்ள ஒரு கான்செப்ட், ரைட்? இந்த பேஜஸ்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையில். இப்போ பேஜஸ் எங்கே இருக்குன்னா இதை ரெண்டாவது டேப்பில் தான் நம்ம பார்த்தோம் டேபிள் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி, அதாவது ஹோம் டேப் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இன்சர்ட் டேப், அடுத்தது பேஜ் லேஅவுட்ன்ற டேப். இந்த பேஜ் லேஅவுட்ன்ற டேப்பில் பாருங்கள் பேஜ் பேக்ரவுண்ட், இந்த பேஜஸ்ன்னு சொல்லி, ரைட்? இதில் தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, ரைட்? பேஜை வந்து நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற விஷயம் இந்த ஆப்ஷன்லாம் இதில் தான் இருக்குது, ரைட்? ஒரு வாட்டர்மார்க் ஒன்று கொடுக்கலாம், பேஜஸ்க்கு கலர்ஸ் கொடுக்கலாம், பார்டர் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், ரைட்? இப்போ blank create கொடுத்த நியூ டாக்குமெண்ட், ரைட்? இப்போ நான் அதில் பார்க்குறேன், போயிட்டு இதுக்கு போகிறேன், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேஜுக்கு ஒரு பார்டர் ஒன்று எனக்கு வேணும். இப்போ நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்கிறேன்னு நினச்சிக்கிறேங்க. இப்போ எனக்கு ஒரு பார்டர் ஒன்று எனக்கு வேணும் இந்த பேஜை சுற்றி. அப்போ எப்படி இந்த பார்டர் போடுறதுன்னா இந்த இருக்குது பேஜ் பார்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு கேட்கும் என்ன மாதிரி பார்டர் நீங்கள் போட போகிறீங்கன்னு. பேஜ் பார்டர்ன்ற டேப், இதுக்கும் சொல்கிறது டேப்ஸ்ன்னு சொல்லி, ரைட்? பேஜ் பார்டர்ன்ற டேப்பில் நீங்கள் என்ன மாதிரி பார்டர், இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, இப்படி நிறையா ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன், பாருங்கள் இப்படி வந்துடுச்சு, ரைட்? இதை நான் இப்போ அன்டூ பண்ணுறேன், கண்ட்ரோல் செர்ட் பண்ணிங்கன்னா இல்லாமல் போயிடும். திரும்ப பேஜ் லேஅவுட்டுக்கு போயிட்டு இதில் போயிட்டு நான் வந்து இதை கொடுக்குறேன், 2 உள்ளது. இது ரொம்ப கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். 3 கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ இப்படி இருக்கும், இது கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ உங்களுக்கு காட்டுது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி, ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு பக்கெட் வேணாட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கெட் இல்லாமல் போயிடும், இந்த பக்கெட் வேணுமா இந்த பக்கெட் இல்லாமல் போகணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஒரு ஸ்டைலுக்காக, ரைட்? இதில் வந்து வித் கொடுத்துருக்காங்க, எத்தனை வித் வேணும்னு சொல்லி, அதாவது இதில் இது சைஸ் வந்து, ரைட்? இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வரும், ரைட்? இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க, ரைட்? ரைட். இப்போ வந்து எனக்கு வேணும் 2 உள்ளது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி 2 செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை, ரைட்? செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி வந்துச்சு, ரைட்? கண்ட்ரோல் அன்டூ பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணது இது மாறி வந்துடுச்சு, இது, ரைட்? ஓகே. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் பார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். இதே நேரத்தில் உங்களுக்கு பேஜ் கலர் ஏதாவது நீங்கள் மாற்றணும் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க அழகான ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ரொம்பவே லைட் கலரை போடாங்க, அசிங்கமாக போய் இந்த மாதிரி டார்க் கலரை போடாங்க, இந்த மாதிரி லைட் கலரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளக்கூடியது. இப்போ நார்மலாக இதெல்லாம் வந்து கொடுக்குறதே இல்லை, நார்மலாக இப்படி கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து கலர் பேப்பர் இருக்குது, அதனால ஆட்கள் வந்து கலர் பேப்பரை எடுத்து தான் கலர் பண்ணுவாங்க. இதில் கலர் பண்ணுறது இல்லை, இப்படியும் பண்ணலான்றது தான் நான் சொல்கிறேன், ரைட்? கலர் பேப்பர் வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம், கலர் பேப்பர்ஸ் இருக்குது, இப்படியும் பண்ணலாம். இப்படியான ஆப்ஷன் ஒன்று வேர்டில் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேஜ் கலர்ன்ற மூலியமாக, ரைட்? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில், வாட்டர்மார்க்னு சொல்லி உள்ள விஷயம். இப்போ வாட்டர்மார்க்னா என்னன்னா, அதாவது வந்து காப்பிரைட்ஸ். இப்போ அதை ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க, ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் ஏதாவது எழுதுகிறவராக இருந்தால், அதாவது இது வந்து உங்களுடையதுன்ற மாதிரி உங்களோட பேரை சரி இதில் வாட்டர்மார்க்காக வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட கம்பெனியோட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஒன்று டைப் இருந்தீங்கன்னா உங்களோட கம்பெனி இது ட்ரேட்மார்க், அதாவது உங்களோட காப்பிரைட்டை வந்து இதில் நடுவில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கம்பெனியோட இதுன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்கலாம், உங்களோட என்னது டெக்ஸ்ட்டை மட்டும்தான் எழுதலாமா, ஏதாவது லோகோ ஏதாவது ப்ளேஸ் பண்ண இயலாதான்னு சொல்லி, அதாவது ஒரு பிக்சர்ஸ் ஏதாவது ப்ளேஸ் பண்ண இயலாதான்னு அப்படியும் பண்ணலாங்க. அதுக்கு வந்து இந்த கஸ்டம் வாட்டர்மார்க்னு இருக்கிறது இருக்குது. இப்போ நம்ம முதல்ல ஒன்று செஞ்சு பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து இது, ரைட்? இதை பார்த்தீங்க, போட்டு பார்த்துட்டு பாருங்கள். இப்போ அதில் போய்ட்டு நான் வந்து பேஜ் செட்டப்பில் போய்ட்டு வாட்டர்மார்க், ரைட்? இதில் வந்து நான் வந்து என்ன எழுத போகிறேன், ரைட்? கஸ்டம் வாட்டர்மார்க், இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இதுதான் கஸ்டமில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து மாற்ற போகிறேங்கன்னா வேறு ஏதாவது மாற்ற போகிறேங்கன்னா வந்து இல்லை நான் கொடுக்குறேன் வந்து டியூட்டர்ஸ் ஃபனின்னு சொல்லி இது வந்து டியூட்டர்ஸ் ஃபனின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் கலரை வந்து நான் வந்து ஒரு பிளாக்கு கொடுக்குறேன், பிளாக் கலரு கொடுத்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர்மார்க், ரைட்? இது நீங்கள் பிரிண்ட் பண்ணுறேன்னா வாட்டர்மார்க்கோட பிரிண்ட் ஆகும், ரைட்? இப்படி இருக்குது, சரியா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்க முடியும். இப்போ கண்ட்ரோல் ரிசர்ட் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப வந்து வேறு ஏதாவது நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா
இதில் போய் பேஜ் லேஅவுட் வாட்டர்மார்க் கஸ்டம் வாட்டர்மார்க். இதுக்கு இப்படி ஸ்டைல்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுது. கஸ்டம் வாட்டர்மார்க் இப்படி தான் அது இதை வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுது. இப்படி தான் உங்களோட வாட்டர்மார்க் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி, ரைட்? இல்லை உங்களுக்கு எப்படி வருது, இப்படி வேணுமா, இப்படி வேணுமா, இப்படி வேணுமா, இப்படி தான் நார்மலாக பண்ணுறது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி. சரியா? இந்த டூ நாட் காப்பி எல்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து கஸ்டம் வாட்டர்மார்க், ரைட்? இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். எனக்கு தேவையான கலரை நீங்கள் கொடுத்துருங்க. எந்த கலரில் டிஸ்பிளே ஆகணும், ரெட் கலர், எந்த கலரில் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் அது அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ இங்கே அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து நோ வாட்டர்மார்க்ஸ், இங்கன்னா பிக்சர் வாட்டர்மார்க் சொல்லி. பிக்சர் வாட்டர்மார்க்னால் உங்களோட கம்பெனியில் லோகோ ஏதாவது நீங்கள் இந்த கவரில் நீங்கள் இன்சர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த பிக்சர் வாட்டர்மார்க்கை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் அந்த பேப்பர் கலரை நான் மாற்றுறேன். பேஜ் லேஅவுட்டுக்கு போய்ட்டு கலரை மாற்றுறதா இருந்தால் பேஜ் கலர் இதை ஒயிட்டில் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த வாட்டர்மார்க் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு வாட்டர்மார்க் இல்லை பார்த்துங்க, ரிமூவ் வாட்டர்மார்க்னால் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் திரும்ப வந்து ஒரு பிக்சர் ஒன்று செட் பண்ண போகிறேன், லோகோ ஒன்று. இப்போ பேஜ் லேஅவுட்டுக்கு போய்ட்டு வாட்டர்மார்க் கஸ்டம் வாட்டர்மார்க் பிக்சர் வாட்டர்மார்க். இதில் வந்து உங்களுக்கு தேவையான லோகோ. இப்போ நான் வந்து லோகோ ஒன்று எடுத்துக்கிறேன், ரைட்? கம்பெனி லோகோ ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லோகோ ஒன்று எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒட்டோன்னா இந்த இன்னும் ஃபுல் சைஸ்க்கு இந்த லோகோ வரும். இப்போ இந்த லோகோ வந்து எந்த சைஸுக்கு நான் செஞ்சுருக்கணும் என்னோட டாக்குமெண்ட்டாக அது ஃபுல் சைஸ்க்கும் வரும். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டோனா ஃபுல்லாக வந்துடும். இப்போ எனக்கு வந்து நான் நார்மலாக ஒரு 100% கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு 50% கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோ வந்து சென்டர் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்கள் டாக்குமெண்ட்டில் லோகோ ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் ஆகும், ரைட்? இப்போ உங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள்கிட்ட வாட்டர்மார்க், ரைட்? இப்படி தான் உங்களோட கம்பெனியில் வந்து உங்களோட லோகோவை போட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி இப்படியும் செஞ்சுக்கணும். இல்லைன்னா கஸ்டம் வாட்டர்மார்க்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? இப்போ இதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இந்த வாட்டர்மார்க்கில் போய்ட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணும்னா, எங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும்னா இதில் போய் டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நான் வந்து டியூட்டர்ஸ் ஃபனின்னு சொல்லி நான் திரும்ப டைப் பண்ணுறேன், டியூட்டர்ஸ் ஃபனி, ரைட்? இப்போ இதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து பிளாக்லேயே வச்சுக்கிறேன். நல்லாயிருக்கும் பிளாக்லேயே வச்சுக்கணும். அந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இந்த ஃபாண்ட்டில் வேணும்னு சொல்லி. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், சரியா? இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.